நான் ப்ரேயர் பண்ணிடுறேன். நல்ல தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, மட்டுமாய் நீ தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வேதத்திலே ஆழமாய் வளரவும், ஆண்டவரே அதை தியானிக்கவும், அதை புரிந்து கொள்ளவும் நீர் தருகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ராஜா. தேவனே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி நீர் எங்களை முன்குறித்து வைத்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திறமையினாலோ ஆண்டவரே எங்களுடைய ஞானத்தினாலோ இந்த தெய்வீக காரியங்களை புரிந்து கொள்ளவே முடியாதப்பா. உம்முடைய வெளிப்பாடு, உம்முடைய வழிநடத்தல் இல்லாமல் இது ஆண்டவரே சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது. தேவனே, நீர் எங்களை முன்குறித்து வைத்து ஆண்டவரே உண்மை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி வருகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த பைபிள் ஸ்டடியில கூட ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே இந்த காரியங்கள் எங்களுக்கு டீச் பண்ணக்கூடியதும் அதற்கான ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழிநடத்துகிறீர். கேட்கிறவர்களுக்கும் அது புரியத்தக்க விதத்தில் அது ஆண்டவரை எடுத்து செல்லத்தக்கதாக பிரதருக்கும் ஆண்டவரே இந்த கிருபைகளை நீ தந்து வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த பைபிள் ஸ்டடியின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட, அநேகர் வேதத்தையும் தேவனையும் குறித்து தெரிந்து கொள்ள, அந்த சத்தியத்திற்குள்ளாய் இருக்க, அதை புரிந்து கொள்ள நீ தருகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை உங்களுடைய கரத்தில் தருகிறோம். உங்களுடைய சித்தம் நிறைவேற கிருபை தரும்படியாக கூட ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ. எல்லாருக்கும் தெளிவா கேக்குதுங்களா என்னுடைய வாய்ஸ்? எவ்ரிபடி கேன் யூ ஆல் ஹியர் மை வாய்ஸ் கிளியர்லி? ஏன்னா லாஸ்ட் டைம் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருந்தது, கேப்ஸ் எல்லாம் இருந்தது. ஜெசி, நல்லா கேக்குதாமா? கேக்குது. ஹேமா, சிஸ்டர் ஹேமா, பிரதர் பிரசன்ன குமார், கேன் யூ ஹியர் மை வாய்ஸ் கிளியர்லி? Yes, brother. Little louder. Little louder. Okay. Oh. That means, can you increase that your Yeah, I am increased. Yeah, I am increased. Fine. Okay. Yeah. Okay. Okay. Last week வந்து நம்ம வந்து we started a new series, and since brother வந்து நம்மள எல்லாரையும் அந்த ஹெல்ல பத்திய ஸ்டடிக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் வேணும் அப்படின்னாரு. அதனால வந்து we wanted to do we have free will பத்தி படிக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த சாவரினிட்டி ஆஃப் காடை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலான்ட்டு நடந்தோம். ஏன்னாக்கா இஃப் வி அண்டர்ஸ்டாண்ட் த சாவரினிட்டி ஆஃப் காட், தென் இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃப்ரீ வில். அதுக்கு வந்து பேசிஸாக வி செலக்டட் Ephesians chapter 1 verses 11. Can somebody read Ephesians chapter 1 verses 11? இல்லாட்டி நான் வாசிக்கவானு நான் படிக்கிறேன். எபிசியன்ஸ் 1:11. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு. Shall I continue with 12? இல்ல, இது தமிழ்ல வந்து 12 வரும். தமிழ்ல 12. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம். தமிழ்ல வந்து தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிப்பிட்டோம். அப்போ இதுல வந்து we are predestined and according to his purpose who does all things according to his own will என்றதை பார்த்தோம். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி தான் அவர் எல்லாத்தையுமே நடத்துறாரு, அதை எல்லாத்தையுமே முன்குறிப்பிட்டாரு, அந்த முன்குறிப்பிட்டபடியே அதை நடப்பிக்கவும் செய்யறாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ அதுக்கு முன்னாடி அப்ப தேவனுடைய சித்தம் என்னன்றத பத்தி பார்க்கும் முன்னாடி நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ வில் இருக்கா, நமக்கு சுய சித்தம் இருக்கான்றத பத்தி படிக்கலாம்னு நினைச்சோம். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து sovereignty of God பத்தி நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். நம்ம sovereignty of God பண்ணும்போது யாருக்காவது ஞாபகம் இருக்கா வாட் இஸ் sovereignty of God ன்னு சொல்லி?
what it means. Sovereignty of God வந்து இறையாண்மை இல்லைங்களா, தேவனுடைய சர்வ ஆமா. இறையாண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் தமிழ்ல. அந்த அந்த sovereignty of Godன்றதுக்கான அர்த்தம் என்னன்றது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? Okay, it means he is the supreme authority and ultimate control over all things என்றதை பார்த்தோம். So sovereignty of God is supreme authority and God has an ultimate control over all things அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது வந்து அப்போ அவருக்கு வந்து இஸ் தேர் அ கான்ஃபிளிக்ட், அப்போ அவருக்கு தான் எல்லாமே சுப்ரீம் அத்தாரிட்டி, அவர் தான் எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கிறாரான்னு பார்க்கும்பொழுது அப்போ மனுஷனுக்கு எந்தவித ஒரு அத்தாரிட்டியும் இல்லையா, எந்தவித ஒரு இதுவும் இல்லையா, நாம வெறும் பப்பட்டான்றதை பத்தி பார்க்கும்பொழுது அதுல வந்து ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கா, மாறுபாடு இருக்கான்றதை பத்தி பார்த்தோம். God's sovereignty means he is a full power and control over all this. Human responsibility means people are answerable for the choices they make என்றதை பார்த்தோம். சரிங்களா? அதுக்கான எப்படி வந்து காட்னுடைய சவரனிட்டியில என்னெல்லாம் அவர் யார் மேலெல்லாம் அவருடைய அத்தாரிட்டி இருக்குன்றத பார்த்தோம். அப்புறம் God not only decides the final result, that is the end, but also the steps to achieve the final result. அதாவது அதை நடப்பதற்கான மீன்ஸ் என்னன்றதையும் பார்த்தோம். அந்த மீன்ஸ் வந்து அவருடைய ஃபைனலுடைய டிசிஷனை வந்து எப்படி நடப்பிக்க போதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய மீன்ஸ் இருக்குன்றதையும் பார்த்தோம். This includes நம்மளுடைய இது வந்து நம்ம மனுஷங்களுடைய ஆக்ஷனும் இருக்கு. This includes the action, prayer, sharing the gospel and moral decisions what we make என்றதை பத்தி பார்த்தோம். The same time we are also still responsible for what we do, whether it is good or bad. Okay, அதையும் பார்த்தோம். And then God's sovereignty does not mean approval of sin என்றதை பத்தி பார்த்தோம். Means God is in full control, but there is a mystery in how sin happened without him being responsible for it என்றதை பத்தி பார்த்தோம். ஆக்சுவலா அதை பத்தி இன்னும் ரொம்ப டீட்டெயிலா நம்ம போல, பட் ஜஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து அவர் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஃப்ரீ ஆக்ஷன்றதை பத்தி பார்த்தோம். அது என்னதுனாக்கா we are a moral responsible people who make real choices, but our freedom is limited because of our sinful nature ன்னு பார்த்தோம். நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் we are having a sinful nature and we are in a sinful world, and with this sinful body we will not be absolutely pure and we cannot be absolutely moral இருந்துக்க முடியாதுன்றத பார்த்தோம். On our own we cannot fully choose what is good அப்படின்றதையும் பார்த்தோம். Yet the choices we make are still our responsibility என்றதையும் பார்த்தோம் நம்ம. சரிங்களா? So that is for a small cap up for what we have seen last week. அப்போ போன வாரத்துல வந்து டைம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 16th ஸ்லைடோட நான் முடிச்சிட்டேன். Then I will just go from the 15th slide. God ordained both ends and the means of the path. God's wisdom covers everything. Our prayer, sharing of the gospel, our action, and our belief. God, he decides not only the final results, but also the steps that leads to them. In this way, he waves human action in his perfect plan. இதை பத்தி பார்த்தோம். சரிங்களா? Then இந்த வாரம் வந்து ஒரே ஒரு விஷயத்தை படிச்சுட்டு then we will go into the free will பத்தி பார்க்கலாம். Okay, the idea that God allowed sin not by mere permission means he allows it with a purpose and is fully in control. God is fully in control of whatever is happening in this world. விஷயம் இருக்குது. He never just lets it happen without concern. அதாவது நம்ம பாவம் பண்ணும் பொழுதையோ இல்லை நம்ம தவறான காரியங்களில் ஈடுபடும் பொழுதோ அதை வந்து அவர் நம்ம ஜஸ்ட் அது நடக்கிறதுக்காக வேண்டி அவர் விடுறதில்லை. ஓகே, this shows that God is never careless or uninvolved in what takes place. So that is one of the characteristics of God's sovereignty.
there is no doubt that he is totally in full control and nothing has gone out of his control அப்படின்றது. Okay. Okay, our responsibility extend to sanctification and Christian growth. Sanctification என்னன்னும்போது we live a holy life. ஹோலி லைஃப்பை பற்றி லாஸ்ட் வீக்ல நம்ம வந்து ஒரு அதனுடைய அர்த்தம் என்ன, டெஃபினிஷன் என்னன்றதை பார்த்தோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா வாட் இஸ் ஹோலினஸ் மீன்ஸ் அப்படின்றது? ஞாபகம் இருக்குங்களா? we discussed the what is the meaning of holiness and what is the opposite of holiness அப்படின்னுட்டு. Jesse, do you remember? சிஸ்டர் ஹேமா, பிரதர் சிஸ்டர் ஹேமா இருக்காங்களா? ஹலோ பிரதர். Okay, in the mute left. Okay. Sister Hema is there. Kiran also joined, I think. Good evening, brother Kiran. Yes. Welcome. Good evening, brother. How are you? Welcome. Fine. Thank Yes. you. Hema is both this. Chittappa, sorry, somebody is at the door. Okay, I'll no. come back. சிஸ்டர் விமலா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க பிரதருடைய போன்ல கூட இதுல சொல்லலாம் ஹோலினஸ் பத்தி. ஹோலினஸ் எடுக்கப்பட்ட வாழ்க்கை எடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லைங்களா? set apart. Very good. Okay. ஹோலினஸ்க்கு ஆப்போசிட் என்னதுமா? காமன் பார்த்தோம் நம்ம. காமன். ஓகே, மிஸ்டர் வசதி சொல்றாங்க காமன் பார்த்தோம். ஹோலினஸ்க்கு ஆப்போசிட் வந்து காமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஓகே, வெரி குட். ஓகே, believers are not only receivers but also action in growing spiritually and becoming more like Christ, while always depending on God's grace and power. That is the responsibility to grow in the Christian life and to live a set apart life. நம்ம பார்க்கிறோம் நம்ம. Okay, now now we are going to get into the free will understanding. We are going to understand what is free will. Okay, அது வந்து கொஞ்சம் முக்கியமான காரியம். முதல்ல ஃப்ரீ வில்னா என்னன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். then we can find out whether do we have free will or not. Most people think free will means the ability to choose, think, or change our mind. Okay, free will means we have the ability to choose whatever we want and choose and think or change our mind at any time we want. Is that really the free will? Free will is often seen as making choices without being influenced by anything. Because you see, free will வந்து என்ன நினைக்கிறோம் நம்மனாக்கா, நாம வந்து சொந்த முயற்சியில நாம வந்து என்ன நினைக்கிறோமோ அது நடத்த முடியும், அதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை அப்படின்றத நாம நினைச்சிட்டு இருக்கோம். See, that is one of the common definition for free will. Okay, but the true free will would means choices happen without any cause, either inside or outside of us. காசுங்கிறதுக்கு தமிழ்ல வந்து என்ன சொல்றது? வினை இல்லைங்களா? வினை. காசுங்கிறதுக்கு the cause and effect அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? when there is something cause, then there is an effect comes. Can anybody give me an example for a cause and effect? Kiran, can you give me an example for cause and effect? From the Bible. Anywhere. No, even not from the Bible, from that life, normal life.
Cause and effect. Okay. Ah. See, if I drench in rain, I may get fever. That's the cause and effect. If I get drenched cause- in the rain, I would get fever. If I do a rash driving without responsibility, I will get Yes. accidents. Okay, I will get an Accident, accident. Even not only that, even to get a fever, you don't necessarily need to drench in the rain. If you get a virus attack, then you will have a fever. So fever is the effect, causes the drenching in the rain, the virus attack, or unhygienically we eat something through which, something which happens. You understand that cause and effect. So the effect cannot happen without any cause. That effect, there is no effect. And always that effect is either from inside or outside influence. Both science and Bible show that humans do not make choices that are completely without cause. Science is very, very clear. Nothing can happen without an external influence or an internal influence. Okay. In fact, the famous Big Bang theory, which was very popular about some few decades before, they said in the beginning there was nothing, and then that nothing exploded. Then people realized that how can nothing explode? For it to explode, there has to be something, and something need to be caused. And later on, that Big Bang theory, they tried to patch up, they tried to, nothing happened, and so that theory. Brother, excuse me. லைட்டா அப்பப்ப அத கொஞ்சம் தமிழ்லயும் அப்படியே இது பண்ணிருங்க பிரதர் சேர்த்து. ஓகே. ஏன்னா இதுல போடும்போது சிலருக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்தவித ஒரு ஓகே அவுட்சைடு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம எஃபெக்ட் வராதுன்றத நம்ம பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிள் பிரதர் கிரண் சொன்னாரு, நான் மழையில நனைஞ்சோம்னாக்கா நமக்கு ஃபீவர் வரும் இல்லைங்களா? நம்ம ஏதாவது ஒரு வைரஸ் நமக்கு அட்டாக் பண்ணுச்சுனாலும் நமக்கு ஃபீவர் வரும் அப்படிங்கிறாரு. எந்தவித ஒரு நோய்க்கும் இல்ல எந்த ஒரு இதுக்கு எஃபெக்ட் வரணும்னாக்கா அதுக்கு உள்ள இருந்தோ இல்ல வெளியில இருந்தோ ஏதாவது ஒரு காஸ் இருக்கணும் அப்படின்னு. சயின்ஸும் பைபிளும் இந்த எஃபெக்ட் வித்தவுட் மேக்கிங் எனி காஸ், வித்தவுட் எனி எஃபெக்ட் இல்லாம எந்த ஒரு வினை செயலும் அதற்கான ஒரு காரணம் இல்லாம எந்த ஒரு வினையும் நடக்கிறது இல்லைன்றத ரொம்ப தெளிவா சொல்லுது. உங்களுக்கு அந்த பெரும் வெடிப்புன்ற ஒரு தியரி என்ன சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா, விஞ்ஞான பூர்வமாக ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லை, அந்த ஒண்ணுமே இல்லாம சூன்யம் வெடிச்சு அந்த செதறும் போது இந்த யூனிவர்ஸ், இந்த அண்டமே உருவாச்சு அப்படின்னாங்க. அப்போ மற்றவங்க கேள்வி, இது ரொம்ப பாப்புலரா இருந்தது ஒரு 10-20 வருஷம் முன்னாடியே கூட, அதுக்கு முன்னாடியே கூட. அப்போ அந்த கேள்வி என்ன இருக்குதுனாக்கா, எப்படி ஒன்றும் இல்லாத ஒரு இது வெடிச்சு, அப்போ வெடிச்சு அது சிதறும் போது அந்த ஸ்டார்ஸோ மற்ற இதுவோ வந்ததுன்னா அது எங்கேருந்து வந்தது, யாரு வெடிக்க வச்சது அப்படின்றது போது அது ஸோ த எஃபெக்ட் இஸ் வித்தவுட் அ காஸ்ன்னும் போது அது இல்லை, அது நடக்காதுன்றத அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த தியரி பாப்புலர் ஆகாம இது வச்சு, ஆனா அதை சப்போர்ட் பண்றதுக்கு பல விதமான முட்டெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா பிற்காலத்துல அது நிலைச்சு நிக்கல. ஓகேங்களா? சயின்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன் எவிடன்ஸ் அகெயின்ஸ்ட் த ஃப்ரீ வில். ஓகே, எனிஒன் கிவன் எஃபெக்ட் வித்வுட் அ காஸ், நம்ம அதான் பார்ப்போம். There is no scientific evidence proving that the existence of effect without. The Bible clearly teaches that God is the one who brings about events and even human choices. அதாவது வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, தேவன் தான் எந்த ஒரு காரியம் நடக்கிறதுக்கு காரணகர்த்தாவா இருக்கிறாரு. மனுஷனுடைய தேர்வு, அவன் என்ன தேர்வு பண்றானோ அதுக்கும் தேவன் தான் காரணகர்த்தமா இருக்காரு அப்படின்றாரு. இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப மனுஷன் தப்பு பண்றதுக்கும் தேவன் தான் காரணகர்த்தமா இருக்கிறாரா அப்படின்றது நம்ம வரப்போற மேற்கொண்டு வாசிக்கும் போது நம்ம பார்க்கலாம். ஓகே, law of cause and effect is there is no effect without a cause. அந்த
காரணம் இல்லாம எந்த ஒரு வினையும் நடக்காதுன்றத வந்து நம்ம பார்க்க அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில படிக்கலாம். ஆல் ஹியூமன் ஆக்ஷன்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு த லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். நத்திங் இஸ் ட்ரூலி இண்டிபெண்டன்ட். இது எப்படி பார்க்கலாம்? எவ்ரி event including human decision is a result of a prior cause. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும் நம்ம எடுக்கின்ற எல்லா விதமான ஒரு டிசிஷனுக்கு என்ன சொல்றது, தீர்மானங்களுக்கும் அதுக்கு ஏதோ ஒரு காரண கர்த்தா இருக்கோ, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஏதோ ஒரு காரணம் இருக்கும். If a choice are shaped by the past events and the law of nature that are not completely free. இப்போ நாம எடுக்கிற அந்த தீர்மானங்கள் வந்து லா ஆஃப் நேச்சரோ, இயற்கையினுடைய சட்டத்திட்டங்கள் படியோ இல்லாட்டி அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியத்தை வச்சு நாம அந்த டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அது கம்ப்ளீட்டா ஃப்ரீ வில் கிடையாது. நம்ம சொந்தமா ஒரு முயற்சியில் எடுக்கிற ஒரு டிசிஷன் கிடையாதுன்றதை பார்க்கணும் இல்லைங்களா? அதை வந்து நீங்க அக்ரி பண்றீங்களா? மேற்கொண்டு நம்ம ஸ்கிரிப்சரலா போறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை வந்து ஏற்றுக்கொள்றீங்களா? ஆர் இஸ் தேர் எனிதிங் டு பி இது வந்து அக்ரி பண்றாங்களா இல்லாட்டி இதை பத்தி மேற்கொண்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணணுமா? இல்ல இல்லாட்டி அடுத்த இந்த ஸ்கிரிப்சரல் ப்ரூஃப்க்கு போலாமா நம்ம? ஏன்னா இந்த காஸ் அண்ட் எஃபெக்டை வந்து புரிஞ்சிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃப்ரீவில்லை பத்தி, அந்த நம்மளுடைய சுய இச்சையை பத்தி புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு காரியம். சரிங்களா? ஸோ எந்த வித ஒரு கிரியையும் இல்லாம காஸ் அண்ட் எஃபெக்ட். பிரதர், எஃபெக்ட் வந்து கிரியை இல்லைங்களா பிரதர்? காஸ் வந்து நம்ம கிரியை கூட சொல்லலாம். கிரியை. எஃபெக்ட் வந்து காஸ் வந்து எந்த ஒரு காரணம் இல்லாம ஒரு பலன் வராது, கிரியை வராது அப்படின்னு. சரிங்களா? மேற்கொண்டு நம்ம போலாமா ஸ்கிரிப்சரல் ப்ரூஃப்க்கு? பிரதர், அது இங்கிலீஷ்ல கேட்டுங்க பிரதர், நீங்க தமிழ்லயே சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மேற்கொண்டு போலாமான்றது. Okay. So then there is no effect without a cause. And then if we agree, then we can go into a scriptural proof of that. 1 Corinthians chapter 1 verses 2. Verse 20. Sorry, 1 Corinthians verses 20. ஞானி எங்கே? தேவபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்கதா சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? See, the 1 Corinthians chapter 20, chapter 1 verses 20 says that God made the wisdom of this world foolish. இல்லைங்களா? See, இதுல நோட் பண்ணீங்கன்னாக்கா, it is not the foolishness of the world that God says is a stupidity, but rather it is the wisdom of the world that is stupidity அப்படிங்கிறார். புரியுதுங்களா? தமிழ்ல வந்தோம்னாக்கா, ஓகே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? அப்போ உலகத்தின் ஞானத்தை தான் வந்து தேவன் பைத்தியம் அப்படிங்கிறார். உலகத்தினுடைய ஃபூலிஷ்னஸ் இல்லையா, பைத்தியத்தையே வந்து ஞானி எங்கே, வேதபாரன் எங்கே, இப்பிரபஞ்சத்தின் சாஸ்திரிகள் எங்கே, உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? See, God is making the wisdom of this world as a foolishness. He is calling it the wisdom of the world is the stupidity, foolishness அப்படிங்கிறார். இல்லைங்களா? ஓகே. The classic example is in Romans when Paul talks about the Pharaoh. Pharaoh-னுடைய விஷயத்துல இத வந்து பால் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இத வந்து நம்ம கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். God's plan cannot be resisted. தேவனுடைய திட்டத்தை மனுஷனால வந்து எதிர்க்க முடியும். யாராவது சொல்ல முடியுமா?
Can man resist God's plan? பண்ண முடியாது. பண்ண முடியாது இல்லையா? ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தாதான் வந்து இது வந்து when we get a response, then only it will be convenient for us to proceed. Brothers, Sam knows how frustrating it is when there is no response at all. You know, then or response வரும்போது then there is a participation and there could be discussion. We can even discuss. You know, you can always stop me and ask some questions, and then ஏன்னா இது முடியாம வந்து நம்ம ப்ரொசீட் பண்றதுல அர்த்தமே இல்லை. இது வந்து புரிஞ்சு this is a Bible study, not a preaching session. அதனால I encourage you to question. நான் வந்து நீங்க என்ன வந்து நிறுத்தி இல்ல I don't agree with you, can you explain அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாக்கா, இல்ல நீங்க refute பண்ணாலும் I am willing to accept it and then correct it and do the course correction and go about it. Okay, God's plan cannot be resisted. ஓகேங்களா? God harden whom he wills அப்படிங்கிறார். You know, in Romans 9, Paul is saying that God hardened whom he will. That is, he is talking about, in this context, the Pharaoh. Okay, we are going to do a very detailed study on this particular incident. No? Okay, Romans 9:17. Tamil வாசிக்க முடியுமா? Romans 9:17. Somebody can read it in English also. I can throw that in the. For the scripture saith unto Pharaoh, even for this same purpose have I raised thee up, that I might show my power in thee, and that my name might be declared throughout all the earth. Okay. மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. தேவன் வந்து God has purposed Pharaoh for a particular reason. And what is the reason? To bring glory to his name. இல்லையா? See, I might show my power and that my name, okay, and that my name might be declared throughout all the earth. இல்லைங்களா? See, என்னுடைய நாமம் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாக உன்னை நிலைநிறுத்தேன். So God is using the Pharaoh to bring glory to his name. தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறதுக்காக வேண்டி தேவன் வந்து ஃபாரோவை யூஸ் பண்றாரு அப்படின்னாரு. Exodus 9:16 இதை வந்து இது பால் வந்து ஆக்சுவலா ரோமன்ஸ்ல வந்து கோட் பண்றாரு. எந்த வசனத்தை கோட் பண்றாருன்னாக்கா Exodus 9:16. Exodus 9:16 வாசிங்கம்மா தமிழ்ல. இந்த வசனத்துல ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிற பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த வசனத்தை தான் பால் வந்து மேல கோட் பண்ணியிருக்காரு ரோமன் 9:17. In very deep for this cause have I raised thee up, for to show in thee my power, and that my name may be declared throughout all the earth. என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமும் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். பால் அதே நேரத்துல பால் சொல்றாரு, it is God which worketh in you both to will and to do his good pleasure. See, நம்ம எஃபிஷியன் 1:11 படிச்ச தமிழ்ல வந்து 1:12 படிச்ச அதே தாட் தான் இந்த இடத்துல பால் சொல்றாரு. ஃபார் பிலிப்பியன் 2:13 வாசிங்க. For it is God which தமிழ்ல வாசிக்கிறோம். For it is God which worketh in you both to will and to do of his good pleasure. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும்
உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அவருடைய விருப்பத்தின்படி நமக்குள்ள he is doing his good pleasure, his will, அவருடைய செய்கையையும் அவருடைய சித்தத்தையும் அவருடைய செய்கையையும் நமக்குள்ள உண்டாக்கும்படி அவர் விருப்பமாயிருக்கிறார்ன்றது வாசிக்கிறோம் இல்லையா? Examples that refute the free will. Pharaoh இந்த free will வந்து மறுக்கின்ற சில உதாரணங்களை நம்ம பார்க்க போறோம். Pharaoh, God hardens Pharaoh's heart both before and after agreeing to release the Israelites. இந்த காரியம் எங்க நடக்குதுன்னாக்கா, மோசே வந்து சீனாய் மலையில தேவன் அந்த இது புஷ் ஏறி இதை பார்த்துட்டு மோசே அங்க போய் பார்க்கும்பொழுது தேவன் வந்து மோசேக்கு காட்சி கொடுத்து, என்னுடைய மக்களுடைய அழுகை குரலை நான் கேட்டேன், அது என்னிடத்துல வந்திருக்கிறது, நீங்க வந்து அதை வந்து அதுக்காக வேண்டி நீ போய் என்னுடைய மக்களை விடுதலை பண்ணணும் அப்படின்றாரு. God says that I've heard the cry of my people, and Moses, I want you to go to Egypt and deliver my people. ஆனா அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் சொல்றாரு, I have hardened Pharaoh's heart both before and after he agrees to release the Israelites. தேவனுக்கு நல்லா தெரியும், அவர் அதையும் சொல்றாரு, நான் வந்து அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன். முதல்ல இப்ப இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்யறதுக்கு முன்னாடியும் விடுதலை செஞ்ச பிற்பாடும் நான் அவங்களை கடினப்படுத்துவேன் அப்படின்றார். அப்போ ஃபேரோவுக்கு ஃப்ரீ வில் இருக்கா? Does Pharaoh have a free will to do anything he likes? இல்லையா? Do you think that Pharaoh had a free will to do anything he likes? Can anybody say? Answer. Okay. No. Romansல வந்து 9:18 Paul சொல்றாரு, therefore hath he mercy on whom he will have mercy, and whom he will he harden with death. தமிழ்ல இங்க ஏன்னா இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால நீ தமிழ்ல மட்டும் வாசிங்க. 9:18. ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். பாருங்க, இத வந்து முதல்ல அந்த ஃப்ரீ வில் நமக்கு இருக்குன்றதை யோசிக்கும் பொழுது, வேதத்தினுடைய சில காரியங்களை வாசிக்கும் பொழுது, அந்த ஃப்ரீ வில் குறித்த காரியங்களை வாசிக்கும் பொழுது, தேவன் வந்து நம்மளுடைய மனதை வந்து கடினமும் படுத்துறாரு. யாரு வந்து இரக்கமா அவங்க மேல இரக்கம் காமிக்கணுமோ அவங்க மேல இரக்கமாவும் இருக்கிறாரு. யாருடைய மனதை வந்து கடினப்படுத்தணுமோ, எங்க காஸ்பிளுக்கு கேட்டு அதற்கு கீழ்ப்படியாதபடி அவனை கடினப்படுத்துறதுக்கும், ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு முடியாதபடிக்கு அவனுடைய இருதயம் கடினப்படுறதுக்கும், அந்த ரெண்டு காரியமும் யார் பண்றா? தேவனுடைய கையில தான் இருக்கு. ஏன்னா யார் மேல் ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார் அப்படிங்கிறார். See, he is the full sovereign God who decides on whom he should be merciful and to whom he should be hardened, whose heart he should harden அப்படிங்கிறத அவர் வந்து ரொம்ப தெளிவா அது சொல்றாரு. அது நம்ம வந்து வேதத்துல பார்ப்போம். சரிங்களா? It is God that hardened Pharaoh's and the Egyptians' heart. ஓகே, ஒரு சில வசனங்களை வந்து நம்ம பார்க்கலாம். எப்படி யார் வந்து பேரோவுடைய இருதயத்தையும் எகிப்தியர்களுடைய இருதயத்தையும் கடினமாக்குனாரு அப்படின்னு யாத்ராகமம் 3:19. ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டாலொழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். தேவன் சொல்றாரு, எகிப்தின் ராஜா உங்களை போக விட மாட்டான். நாட் பை a mighty hand. இல்லைன்னா அவன் விட மாட்டான். I am sure that the king of Egypt will not let you go. No,
not by a mighty hand. அதே எக்ஸோடஸ் 14:4. ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். Okay. அவர்கள் அப்படியே செய்தார்கள். So God hardens Pharaoh's heart, and that he shall follow after them. That is, அவங்கள விடுதலை பண்ண பிற்பாடும் அவங்கள வந்து துரத்திட்டு வர்றார். ஃபர்ஸ்ட் வந்து இவர் தேவன் வந்து பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறாரு. அதுக்கப்புறமா வந்து அவன் வந்து வந்த எல்லா பிளேக்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா அவன் வந்து கொஞ்சம் மனசு இலகி அவங்களை விட்டாலும் பயத்தினால விட்டாலும் மறுபடியும் அவனுடைய இருதயம் வந்து கடினப்பட்டு அவங்களை துரத்திட்டு வராரு அப்படின்னு பார்த்தோம். We saw that Pharaoh's heart, God again hardens that he should follow them after. When வந்து அவங்க வந்து எகிப்துல இருந்து இவங்க வெளியில வந்த பிற்பாடும் அவங்களை துரத்திட்டு வர அப்படின்றாங்க. 14:18 அதுல 18 and the Lord hardened the heart of Pharaoh king of Egypt, and he pursued after the children of Israel, that the children of Israel went out without with an high hand. தமிழ்ல வாசிங்க. 14:8. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். ஓகே, இது வந்து பார்க்கும் பொழுது நான் வந்து ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி பிரதர் பிரசன்னகுமார் உடைய வீட்டில் இருந்தேன் நான். அப்போ அவரோட பேசிட்டு இருக்கும் பொழுது I was just giving you an example. Suppose, he sends me to somebody to go and collect some money or something like that. And then I go to collect. Meanwhile, he also calls the people and tell him, hey, don't give that money to him. Give him a hard time. Okay. And this sounds very illogical, no, for our own. நம்மளுடைய நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, பிரதர் பிரசன்னகுமாரோடைய வீட்டில் நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருந்து இதை பற்றி பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன உதாரணத்தை கொடுத்தேன் நான். சப்போஸ் வந்து அவர் வந்து ஒருத்தர்கிட்ட போயிட்டு அவருக்கு வர வேண்டிய காசை கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லி என்னை அனுப்புறாருன்னு வச்சுக்கேன். நான் சரின்னு சொல்லிட்டு போகும்பொழுது இவர் எனக்கு நான் போய் சேர்த்துக்கு முன்னாடி அவனுடைய ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி லூயி வந்து உங்கள்கிட்ட நீ எனக்கு கொடுக்க வேண்டிய காசை வந்து கலெக்ட் பண்றதுக்காக வராரு, ஆனா நீ அவர்கிட்ட அந்த காசை கொடுக்காத அப்படின்னு சொன்னாருனாக்கா அது ரொம்ப ஒரு ஃபூலிஷா இருக்கும் இல்லையா? நம்மளுடைய ஞானத்தின்படி நாம ரொம்ப வந்து இந்த காரியம் வந்து ஃபூலிஷா இருக்கும் மாதிரி தெரியும். ஆனா இதைத்தான் வந்து தேவன் நடத்துறாரு. ஏன் தேவன் இதை நடத்துறாருனாக்கா அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அதை நடத்துறாரு. அப்போ பேரோ வந்து தன் சொந்த இச்சையில தன்னுடைய ஃப்ரீ வில்ல எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியலன்றதை தான் நம்ம இந்த ஸ்கிரிப்சுரல் எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து பார்க்கிறோம். See, we see that Pharaoh, although he is the king of the known supreme power in that time, in spite of all that, although he thinks that he can do anything of his own, yet he has absolutely no power and he has absolutely no free will to do whatever he wants. Although he tries to stop the people, when Moses said, "Let my people go," he tries to stop them, but it's because of the different plagues what God sends, and he has no other way but to yield to God's plan. So he may think that he have a free will to do anything, which is only an apparent idea.
but absolutely, he does ultimately and absolutely, he doesn't have that free will to do anything he likes. The same way, we also don't have that absolute free will to do anything. We only will what God is ordained, and whether it is good or bad, whatever happens, it is God who works in and through us. அதுதான் நம்ம வந்து மேற்கொண்டு பார்க்க போறோம். Okay, Exodus 7:3 தமிழ்ல, and I will harden Pharaoh's heart and multiply my signs and my wonders in the land of Egypt. See, God says that I am going to harden his heart. நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். Okay, again 14:7, 14:17. And I, behold, will harden the hearts of the Egyptians. See, it is not only the Pharaoh's heart God hardens, but it is also the Egyptians' heart also he hardens, that they shall follow them, and I will get me honor upon Pharaoh and upon all his hosts and upon his chariots and upon his horsemen. See, God says, I will get me honor. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் இரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். Romans 9:17, the scripture says unto Pharaoh, even for this same purpose have I raised thee up, that I might show my power in thee, and that my name might be declared throughout all. Very, very clear that he has an absolute power over even the Pharaoh, and by directing him, what is his ultimate goal is to bring honor and glory to his name. தேவன் வந்து ஃபேரோன்கிட்ட ரோமர் 9:7 வாசி 9:17 சாரி 9:18. மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. சோ வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு. பால் வந்து அந்த காரியத்தை ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதான் இந்த வசனத்தை நம்ம முன்னாடியே படிச்சோம். அது எங்க வந்து யாத்ராகமத்தில் சொல்றாரு அப்படின்னு. அதனுடைய இது என்னன்னாக்கா, அவர் யார் மேல் இரக்கமாயிருக்கிற சித்தமாயிருக்கிறாரோ அவர்கள் மேல் இரக்கமாயிருக்கிறார். எவனை கடினப்படுத்த நினைக்கிறாரோ அவனையும் கடினப்படுத்துகிறார். Therefore, God said he will have mercy upon whom he wanted to have mercy, and he will harden the heart whomever he wants to harden with that. So that shows very clearly that God is sovereign and he has an absolute power over human being, and they don't have any power to overrule God. இந்த வசனங்கள் வந்து ரொம்ப தெளிவா காமிக்குது. தேவன் வந்து மனுஷர்கள் மேல முழு அதிகாரமும் வச்சிருக்கிறாரு. அவர்களுக்கு வந்து தான் நினைத்ததை செய்யறதுக்கு மனுஷங்களை வந்து எப்படியெல்லாம் அதை நடத்தணுமோ அந்த முழு அதிகாரத்தையும் அவங்க வச்சிருக்கிறாரு. மனுஷனால தேவனுடைய சித்தத்தை மீறி ஒன்றுமே நடத்த முடியாது. ஒருவேளை அவன் வந்து ஏதோ ஒரு சில காரியங்களை நடத்தினாலும் அதன் மூலியமாக தேவன் தன்னுடைய கடைசி அல்டிமேட்டாக தான் என்ன நினைச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவாரு. ஒருவேளை மனுஷன் வந்து ஓகே நாம நினைச்சுதான் முடிச்சிட்டோம், தேவனுக்கு விரோதமாக நம்ம செஞ்சிட்டோன்ற காரியத்தை அவன் நினைச்சாலும் அதனுடைய பலனை அவன் அனுபவிப்பான். ஆனா தேவனுடைய சித்தம் கடைசியில நிறைவேறுங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே 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 இந்த இடத்துல வந்து பால் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார். ஓகேங்களா?
9:19 வாசிமா, அடுத்த வசனம், இதுலயே அடுத்த வசனம் 9:19. இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். முடிச்சு நான் கிளம்புனேன். டாடி கிளம்பிட்டாங்கன்னு ஒரு மெசேஜ் சொல்லிருக்கு. என்ன பிரதர்? ஹலோ. Okay. 19 in Roman 19, thou will say then unto me. That is, Paul வந்து ஒரு rhetorical question, ஒரு கேள்வியை கேட்கிறாரு. நீ என்கிட்ட கேட்கலாம், why does God finds fault with me? For he has resisted. அது கேட்டுட்டு அதுக்கான பதிலும் அவர் சொல்றாரு, who has resisted the will? ஓகே, அந்த இடத்துல அந்த his willங்கிறத வந்து கரெக்டான ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்து his purpose அப்படின்னு சொல்றோம். ஓகே, எனக்கு அதே கிரேக்க வார்த்தையை வந்து ஆக்ட்ஸ் 27:43 யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அந்த வார்த்தைக்கு வந்து பர்பஸ் அப்படி. அப்போ தேவனுடைய சித்தத்தை எதிர்ப்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். தமிழ்ல பாருங்களேன், இப்படியானால் அவர் இன்னும், அவருங்கிறது யாரு? தேவன் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? ஏன் என்ன வந்து இன்னும் குற்றம் செலுத்துறார்? ஏன்னாக்கா என் கையில எதுவுமே இல்லை, அவர் தான் எல்லாத்தையும் பண்ணுன்றாரு. அவர் யார் மேல இரக்கம் காமிப்ப போனோம், அவங்க மேல நான் இரக்கம் காமிப்பேன். யார் மேல நான் வந்து கடினப்படுத்தணும், யாருடைய மனசை கடினப்படுத்த முடியுமோ அவங்கள நான் கடினப்படுத்துவேன் அப்படிங்கிறாரு. So he says that I have the power to harden and have mercy upon the human being. Then Paul asks a rhetorical question, then why then God is blaming me? So he says, then for who has resisted his purpose or his will? Paul also answers that nobody can resist his will. Okay, okay. Now, இந்த இன்சிடென்ட்ல இப்போ இந்த ஓகே, இந்த ஃபாரோனுடைய இந்த ஃபாரோனுடைய மனசை கடினப்படுத்தி அவனை வந்து அந்த எகிப்தியர் மக்களை வந்து போக விடாம தடுத்து இருந்தது மூலியமாக தேவன் சொல்றாரு, என்னுடைய நாமத்தை நானு glorify my name அப்படிங்கிறார் இல்லையா, பிரசாதப்படுத்துவேன். See, God says that I will harden whomever I wanted to harden their heart, and I will have mercy upon whomever I will do that to bring glory to my name அப்படிங்கிறாரு. Do we know how God's name is glorified all these things, all through all these things? In the we see that example of Rahab's confession. Do you remember who Rahab is? See, this happened, and after nearly 38 years, after 40 years, they crossed Jordan and go to Jericho. Jericho-க்கு போறதுக்கு முன்னாடி Moses is died, and then Joshua takes the leadership. Joshua வந்து அந்த மோசஸ்க்கு அடுத்த தலைவர் பதவியை எடுத்துக்கிறாரு. அவங்க வந்து இந்த பாலைவனத்தை, சீனாய் பாலைவனத்தை எல்லாத்தையும் கடந்து 40 வருஷம் கழிச்சு, எகிப்துல இருந்து விடுதலை ஆகி 40 வருஷம் கழிச்சு ஜோர்டான் நதியை தாண்டி எரிகோ நகரத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற ஜோஷுவா என்ன பண்றாரு, 2 ஸ்பைஸை அனுப்பி அந்த இடத்த போயிட்டு ஜெரிகோவை வேவு பார்க்க வர சொல்லி வைக்கிறாரு. அப்ப இந்த 2 பேரும் போயிட்டு ராஹாப்புங்கிற ஒரு வேசியினுடைய வீட்டுல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ வந்து அந்த வேசி என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அந்த காரியங்களை வந்து நம்ம வந்து ஜோஷுவா 2:9 முடிய பார்க்கலாம். ஓகே, ஜோஷுவா 2:9 Brother, sorry, until what time is this? What meaning? What time it will get over? Huh? Yeah. It will get over by 7:30. Okay, because actually I'm outside, so I have to drive now. Oh, no issues, because this will be posted in the
YouTube, you can Ah, always okay. listen to it. Right. Okay. So I'll be online for some time and I will disconnect later. No issues, no issues. Thank you for your Yeah. I'll be here for some time. thank you. Wonderful. That's great. So Joshua read 2:9 to 7. 9 to 7. Sorry, 17. Sorry. 9 to 11. 11. Okay. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறதென்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு 11 ஓகே தமிழ்ல வந்து நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமாக அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால். இல்லம்மா 11 to 11 9ல இருந்து 11 முடிச்சாச்சு. ஓகே 11 கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லோருடைய தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனுடைய கர்த்தர் உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனாய் இருக்கிறார். இந்த ராகாபினுடைய இன்சிடென்ட், இந்த காரியம் எத்தனை வருஷம் கழிச்சு நடக்குது? 40 வருஷம். இவங்க எகிப்துல இருந்து புறப்பட்டு வந்து 40 வருஷம் கழிச்சு இவங்க வந்து ஜெரிகோக்கு வராங்க. சரிங்களா? ஆல்மோஸ்ட் 1 generation has passed. ஆனாலும் இவங்க இந்த இடத்துல இங்க வராங்கன்றது காரியம் தெரிஞ்ச பிற்பாடு இவங்க இந்த இஸ்ரவேல் மக்கள் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த ஜெரிகோல இருக்கிற மக்கள் வந்து அப்படி நடுநடுங்கி போறாங்க. என்னெல்லாம் நடந்தது? உங்களுடைய தேவன் வந்து செங்கடலை வந்து என்ன பண்ணாரு? வத்தி போக வச்சாரு. எகிப்தியர்களையும் அந்த அம்மோனியர்களையும் ஓகுன்ற ராஜாக்களையும் எப்படி சுத்தமா டிஸ்ட்ராய் பண்ணாரு, எப்படி அவங்க எல்லாத்தையும் அழிச்சு போட்டாரு அப்படின்ற காரியங்கள் வந்து இவ்வளோ 40 வருஷம் கழிச்சும் இவ்வளவு தூரத்துல இருக்கிற, அதாவது இந்த சீனாய் பாலைவனத்தை தாண்டி இருக்கிற இவங்களுக்கு இந்த இது முட்டிய இவங்களுக்கு அந்த பயம் வந்திருக்கு. அப்போ தேவனுடைய நாமம் எந்த அளவுக்கு பிரஸ்தாபமாயிருக்குன்றத வந்து நம்ம பாக்குறோம் இந்த இடத்துல. அந்த கடைசியா அந்த அம்மா ஒண்ணு சொல்றாங்க, கடைசியில பாருங்களேன், அந்த 11வது வசனத்துல, He is the God in heaven above and in earth beneath அப்படின்றாங்க. So she recognized the God of the Jewish people, the Israelite people. He is the God in above and in the God in the earth beneath அப்படின்னு சொல்றது. Because they are not worshipping the God of the Israelite people. They worship all kind of Modak and other பலவிதமான தேவர்களை அவங்க வர்ஷிப் பண்ணிட்டு வராங்க. They are not worshipping they are worshipping a lot of idols and all that. In spite of that, because of all these things has happened, she is glorifying that God, your God is the God in heaven above and the God in earth beneath. See, that is how God brings glory to his name by his own will. See,
his will is actually he is actually getting into fulfill. Now, example of a thing, no? People, 19, no? Oh, okay, I don't know why this slide has gone. Okay. இந்த இடத்துல வந்து பால் கேட்கிறாரு இல்லைங்களா, thou will say then unto me, why does he, that is God, find faults அப்படின்ட்டு, ஏன் என்ன வந்து நீ வந்து தேவன் குற்றப்படுத்துறாரு அப்படின்ட்டு. For who has resisted his will, his purpose அப்படின்றத பாஸ்ட் நம்ம. This is an amazing example. The scripture shows the difference in the attitude between those who accept God's plan and will and those who don't accept it. So those who accept that, you know, it's a difference. How God is an absolute free will. He has an absolute free will ங்கிறத வந்து அக்செப்ட் பண்றவங்களுக்கும் அதை அக்செப்ட் பண்ணாதவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸை வந்து பால் வந்து இந்த இடத்துல ரொம்ப ஒரு நாசுக்காக அதை வெளிப்படுத்துறார். ரோமர் 9:19 மூலியமாக. சரிங்களா? ஓகே. God is the potter and we are the pot. மேலும் இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இல்லாம பால் வந்து இன்னொரு எக்ஸாம்பிளுக்கும் போறார். சரிங்களா? அதே அந்த ரோமர் 9ல கண்டினியூ பண்றோம். 20வது வசனம் 9:20, ரோமர் 9:20. நம்ம மேற்கொண்டு 20, 21, 22 வாசிப்போம். நிறைய அந்த இதுல நிறைய இன்னும் மேற்கொண்டு வாசிப்போம். 9வது அதிகாரம் 20வது வசனம். Today, many people ask, you know, why God is doing this, then why God is doing that, why he should do that to us, why he should bring temptation to us and all that. No, இது அநேகர்ல நாம வந்து கேள்வி கேட்கிறோம், நம்மள அறியாமலே, ஏன் தேவன் இதெல்லாம் பண்ணணும், ஏன் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சோதனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறோம் இல்லையா? அதுக்கு அந்த மாதிரியான கேள்விகளுக்கு பாலினுடைய ஆன்சர் என்னன்றதை பார்ப்போம். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? இது ஏன் என்ன உண்டாக்கினன்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட்டட் திங், how can it ask the creator, that thing which is formed, how can he ask the one who formed? No? So nay, but man, oh man, who art thou that replieth against God? See, the word is against God. How can you ask such a question against God? Shall the thing formed say to him that formed it, why hast thou made me thus? ஏன் என்னை இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு ஒரு சட்டிப்பான அதை செஞ்ச சட்டி குயவனை எடுத்து எதிர்த்து கேட்க முடியுமா? அது அவருடைய இஷ்டம் இல்லையா? 21 verses 21. விதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையா? அப்போ அந்த மிதிச்சு அந்த மண்ணை வந்து அவன் மிதிச்சு ஒரு பக்குவத்தை கொண்டு வந்து அந்த மண்ணை வந்து அதுல என்ன ஒரு பாத்திரம் பண்றதுக்கோ, அது எப்பேற்பட்ட பாத்திரம் பண்றதுக்கு அந்த குயவனுக்கு அதிகாரம் இல்லையா அப்படிங்கிறது. As not the potter has the power over the clay of the same lump to make one vessel of honor, other one is of dishonor. டிஸ்ஆனர்ங்கிற போது இது வந்து ஒரு காமனான ஒரு இதுக்கும், ஒரு சில இது வந்து ஒரு சில பாத்திரத்தை வந்து அவன் வந்து நம்ம சாதம் வடிக்கிற கனமான பாத்திரம், கனமான காரியத்துக்கு சாப்பாடு வடிக்கிறதுக்கான ஒரு பாத்திரமாவும், மற்ற ஒண்ணு வந்து சும்மா வெளியில ஒரு மகு மாதிரி கை காலெல்லாம் கழுவுறதுக்கான கனவீனமான காரியத்துக்கும் பயன்படுத்தலாம் இல்லையா? அப்போ அதை பயன்படுத்துறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லையா? இந்த மண்ணு, இந்த மிதிக்கப்பட்ட மண்ணு அந்த குயவனை பார்த்து எப்படி கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிறார் இல்லையா? 22 வசனம் 22. தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய்
அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாய் இல்ல வெறும் இருந்தார். 22 மட்டும். தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமை தெரிவிக்கவும் அவ்வளவுதான். இருக்கும் தன் மகிமையை தனமாகி. ஓகே இந்த வருது. ஓகே. ஸோ வாட் இஃப் காட் வில்லிங் டு ஷோ, அதாவது தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அதனால அதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். வாட் இஃப் காட் willing to show his wrath, அவருடைய கோபத்தை, and to make his power known, endureth with much long suffering the vessels of wrath fitting to destruction and படிக்க தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரத்தின் மேல் ஓகே தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன. இது வந்து எவ்வளவு ஒரு தெளிவா ஒரு பிளெயினா ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாம சொல்றாரு அவர். Could anything be plainer? God the potter does not owe any explanation to the pot as to why he has made the pot the way he has done it. தேவன் வந்து ரொம்ப தெளிவா பவுல் இந்த இடத்துல எப்படி ஒரு குயவனுக்கு தான் வடிக்கின்ற அந்த பாத்திரத்தின் மேல முழு அதிகாரம் இருக்கு, அவர் இஷ்டத்துக்கு எதெல்லாம் செய்யலாங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவருக்கு முழு அதிகாரம் இருக்குங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஓகே, அதுல வந்து God will save all of his parts. ஓகே, 23 வாசிட்டோம் இல்லையா? 24 வாசி. அவர் யூதர் இல்லாதிருக்க மாத்திரமல்ல புறஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. God has called us both from the Israelites and the Gentiles. இல்லைங்களா? That he might make known the riches of his glory on the vessel of mercy which he hath prepared unto glory, even us whom he hath called, not of the Jews only, but also of the Gentiles. அப்போ இந்த இடத்துல வந்து பால் வந்து ஒரு யூதர்கள் மத்தியில பேசும் பொழுது யூதர்கள் மட்டும் இல்ல அவர் கூப்பிட்டது, புறஜாதிகள் இடத்துல இருந்தும் கூப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறார். அதுதான் இந்த வேர்சஸ்ல வந்து நம்ம இந்த 2 வேர்சஸ்லயும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? 24 வாசிச்சோம் இல்லையா நம்ம தமிழ்ல? 25, 26 வாசிக்கும். அந்தபடி எனக்கு ஜனங்கள் இல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவர்களை சிநேகிக்கப்பட்டவர் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் எல்லாவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. அல்லாமலும் 26 அந்தபடியே. ஓகே, நீங்கள் என்னுடைய ஓகே, as he had said in Hosea, the book of, இதுல வந்து கிரீக்ல வந்து ஹொசின் அப்படின்னு இருக்கு, ஹீப்ரூல வந்து ஹோசாயா. I will call them my people which are not my people, and her beloved which are not beloved. யாராவது சொல்ல முடியுமா அந்த தெம்ங்கிற சொல்லியிருக்கிறார்களே, I will call them my people அப்படி இருக்குது, அந்த தெம் யாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? எந்த வசனம்? 25ல 9:25 தமிழ்ல வந்து ஜென்டைல்ஸ் குறிப்பிட்டு அவர் எனக்கு ஜனங்களையும் ஜனங்கள் என்றும் என்னுடைய ஜனங்கள் இல்லாதவர்களை ஜனங்கள் ஜென்டைல்ஸ். ஓகே, I will call them my people, Gentiles which are not my people, and her beloved which was not beloved. இல்லையா? 26ல and it shall come to pass that in the place where it was said unto them, you are not my people, there shall
there shall they be called the children of the living God அப்படிங்கிறார் இல்லையா? நீங்கள் 26 வாசிச்சிட்டீங்கன்னா, நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. ஓசியா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறது. ஓகே, ரோமர் 27 இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்தாலும் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும் அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறார். Okay. Now, Isaiah also cries concerning Israel. Isaiah is actually crying regarding the Israel. Although the Israelites were like the sand in the seashore, only a small portion, only a remnant, only a small portion will be saved, for he will finish the work and a short in righteousness, because a short work will the Lord maketh upon the earth. The short work, he says, and a short work will the maketh in the righteousness அப்படின்றாரு இல்லையா? அது என்னன்றது அந்த நம்ம மற்ற டிரான்ஸ்லேஷன்ஸ்ல என்ன சொல்றாருன்றதை பார்க்கலாம். வாட் டஸ் இட் ரியலி மீன் அப்படின்னு சிஎல்வி டிரான்ஸ்லேஷன்ல நான் ஷேர் பண்றேன். நான் அந்த இதை can you பார்க்க முடியுதா? சிஎல்வில for CLV is a clear what is the meaning of CLV? Clear literal version. CLV is a clear literal version for a conclusive and concise account in the accounting the Lord will be doing on the earth. See, he is going to finish that work in a very conclusive and concise. தமிழ்ல எப்படி சொல்லியிருக்கு, அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாக காரியத்தை நிறைவேற சொல்லி முடிப்பார் அப்படி இருக்கு. இப்ப நம்ம இதுக்கும் இந்த ஃப்ரீவில்லுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு பார்க்கும்போது, பால்னுடைய ஆர்குமெண்ட் என்னன்னாக்கா, இஸ்ரவேல் மக்கள் மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ண மக்கள், அவங்க மட்டும்தான் சோசன் மக்கள், அவர்கள் மட்டும்தான் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட மக்கள் அப்படின்ற ஒரு இருமாப்புல இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நீ மட்டும் இல்ல, தேவன் யாரை எப்படி வேணாலும் பண்ணலாம். ஒருத்தங்களை கனமுள்ள பாத்திரமாவும் பண்ணலாம், இன்னொருத்தரை கனமில்லாத பாத்திரமாவும் பண்ணலாம். அதே மாதிரி நீ ஏசையா சொல்லியிருக்கிறாரு, நீங்க இஸ்ரவேல் மக்களே, நீங்கள் சீஷோர்ல இருக்கிற மணல் மாதிரி எவ்வளவு பேரா இருந்தாலும் ஒரே சிலரை மட்டும்தான் ஆண்டவர் ரட்சிக்க போறாரு. அவர் பண்ண போற காரியத்தை நிச்சயமா முடிப்பாரு, சீக்கிரமாவும் முடிப்பாரு, சீக்கிரமாவும் நிறைவேற்றுவார், நிச்சயமாவும் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறாரு. Okay, and Isaiah also said, except the Lord of Sabbath has left us a seed, we have been as Sodom and Gomorrah, being made like unto Gomorrah. Sodom and made like unto Gomorrah அப்படிங்கிறார். 29வது வசனம். அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை நீதியாக வைத்திருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கோமோராவுக்கு இருப்போம். நைட் கரண்ட் ரூம்ல லைட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு. ஓகே ஓகே. சோ சோதோம் குமாரோவை போல நாம ஒத்துருப்போம் அப்படிங்கிறார். அப்போ என்ன சொல்றாரு, நீ ரொம்ப பெருமை பண்ணாத, தேவன் நம்ம மேல ஒரு இரக்கம் வச்சு ஒரு சில பேரை நமக்கு காப்பாத்தி வச்சிருக்கிறாரு. அப்படி வைக்கலனாக்கா சோதோம் குமாரோ மாதிரி நம்ம அழிஞ்சு போயிருப்போம் அப்படின்னு. What Paul
saying over here is actually he is quoting Isaiah is that except the Lord of Sabaoth has mercy on us and left a few people of us, we would have perished just like Sodom and Gomorrah. Okay. 30 verses 30. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. ஓகே, இப்படி இருக்க நம்ம what shall we say? ஓகே, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் தேவன் வந்து சர்வ வல்லவர், அவர் மனுஷர்கள் மேல என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்குமெண்ட் எதுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னாக்கா, இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் தான் வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், ஜென்டைல்ஸ் வந்து ஒரு நாய்க்கு சமானமாகும், ஜென்டைல் டாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மைய புறஜாதிகள் மேல வச்சுட்டு இருந்தாங்க. அதை வந்து நியாயப்படுத்துறதுக்கு அவர் சொல்றாரு, நீ வந்து கடல் மணலை போல இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு ஒரு சொற்பமான மக்களை தான் உங்களை வந்து ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. ஏசியா சொல்லி இருக்கிறாரு, தேவன் ஓய்வு நாளின் தேவன் வந்து நம்ம மேல இறக்க வச்சு ஒரு சில பேரை வந்து காப்பாத்தலனாக்கா நம்மளுடைய சந்ததியே வேறு இல்லாம அழிஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இருக்க then the Gentiles which follow not after righteousness have obtained righteousness, even the righteousness which is of faith. அப்போ என்ன சொல்றாரு? இப்படி இருக்க நாம் என்ன சொல்றாரு? நீதியை தேடாத புறஜாதியர்கள் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலே ஆகும் நீதியே அப்படிங்கிறார். அவர்களுக்கு வந்து அவங்க கிடைத்த அந்த நீதி வந்து அவங்க வச்சிருக்கிற விசுவாசத்தின் மூலமாக கிடைத்த நீதி. 31 வாசிங்க. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. இஸ்ரவேலருக்கு நீதி பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனாலும் அவர்கள் வந்து தேடினாங்க, அந்த நீதியை அவர்கள் அடையவில்லை. But the Israelites which followed after the law of righteousness, the law of righteousness was given to them, and they have already actually they have followed it, but they have not followed it in their heart. They just followed the letter and they have not followed it heart. That is why they have not obtained the law of righteousness. Whereas the Gentiles, where the law was not given to them and they are not followed after the law of righteousness, yet they obtained the righteousness because of their faith. So Israelites had the law of righteousness, they was given to them and they have not followed it, and so they did not obtain the righteousness. Whereas the Gentiles, although the law of righteousness was not given to them, yet they followed the righteousness out of faith and they obtained it. This is the core of the matter. Okay, 32. தமிழ்ல வாசிங்க. என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை, இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். 32 Paul is very clearly explaining they did not obtain the righteousness by faith. They did not sought it. They did not try to fulfill the law by faith, but they tried to do it by works of the law. You know, they were keeping all the Sabbath rule and all that, but their heart was not in that. They were not doing it out of faith. They were just doing it out of an ஒரு கடமைக்காக வேண்டி போது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? They just did it for the sake of that law, but not out of faith, not out of love. They did not have the true faith towards God. அப்போ because of that they stumbled. அவங்க வந்து they stumbled at the stumbling stone. Who is the stumbling stone for them? யாராவது சொல்ல முடியுமா? அவங்க இடரல் அடையறதுக்கு யார் இடரல் கல்லாக இருந்தது? Who was the stumbling stone for Israelites? Brother Prasanna Kumar, can you tell me who was the stumbling stone for Jesus Christ. Jesus Christ, huh?
Do you agree that his Lord Jesus Christ was a stumbling stone for them? Does anybody agree with Brother Prasanna Kumar? Jesse? Sister Vimala, இந்த இஸ்ரவேல் மக்கள் இடரல் அடையறதுக்கு இடரல் கல்லாக யார் இருந்தார்கள்மா? பிரதர் பிரசன்னகுமார் வந்து இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறாரு. அப்படியா ஜெசி? Yes, Who was the stumbling stone, ma? Jesus Christ. Huh? Jesus Christ. Jesus Christ. Sister Vimala? Okay, this is the Lord Jesus Christ, you know. Okay. 33 வாசம் 33. இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சியோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. Okay. So we know that for them the stumbling stone was Lord Jesus Christ, and whoever have faith in Lord Jesus Christ will not be ashamed. No? Okay. Now we will go. God shut them up all together in the entire world to unbelief. Okay. Now தேவன் வந்து உலகத்துல இருக்க எல்லாரையும் ஒரு அவிவிசுவாசத்தினால கட்டி போட்டாரு அப்படின்றத நம்ம வேதத்துல பார்ப்போம். Is it true that God shut up the world to unbelief? நீங்க நினைக்கிறீங்களா உண்மையிலேயே தேவன் வந்து உலகத்துல இருக்க எல்லாரையும் வந்து ஒரு அவிவிசுவாசத்துக்கு கட்டி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்களா? Romans chapter 11 verses 26. This is something very important to understand. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ரோமர் 11:26. இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும். Okay. In fact, I will, because of lack of space, I have started it from 26, but actually the thought starts from 25 onwards, and let me read 25 onwards. 25. ஒரு வசனம் முன்னாடியே வாசிங்க. 25 வாசிங்க. 25. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். For I would not, brethren, that you should be ignorant of this mystery. For he's talking about a particular mystery, and he says, I don't want you to be ignorant of it. Okay. Then he says, the Israelites will be blinded. A part of the Israelites will be blinded until the fullness of the Gentiles. Now, we are not going to study about the fullness of the Gentiles, time of the Gentiles and fullness of the Gentiles. Those are different topics altogether, and it's a very detailed subject, which I'm not going to talk because it's not going to be concerned with that. But Paul is talking about a mystery. Okay. Then he goes on and says, and so all Israel shall be saved. As it is written, there shall come out of Zion a deliverer, and shall turn away the ungodliness from Jacob. Okay. This is a prophecy which is in the Old Testament. Okay, we are going to see when that prophecy is told. So here he says that all Israel will be saved. இஸ்ரவேல்ல இருக்கிற எல்லா இஸ்ரவேலர்களும் ஒரு நாட்டுல ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இன்றைய தேதியில இஸ்ரவேல்ல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? இல்ல. In fact,
இஸ்ரவேல் வந்து ஒரு சோதோம் குமாரோ மாதிரி இருக்குது. இஸ்ரவேலினுடைய பழைய தலைநகரமான டெல் அவீவ். இப்போ வந்து ஜெருசலேம் வந்து ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா, டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா டெல் அவீவ்ல இருந்து இஸ்ரவேலினுடைய தலைநகரத்தை ஜெருசலேமை இஸ்ரவேலினுடைய தலைநகரம் ஆக்கினார். ஆஃப்டர் டொனால்ட் ட்ரம்ப் கேம், Donald Trump has shifted the capital from Tel Aviv to Jerusalem. But Tel Aviv is the world capital for the LGBTs. You know, homosexuals and all the LGBTs, you know, immoral thing. It is also called the capital of it. Which means it is so rampant, it is almost like Southern Empire. So, இஸ்ரவேலினுடைய பழைய தலைநகரமான டெல் அவீவ் ஒரு எப்படி சோதோம் குமாரோல எப்படி வந்து பாவமான காரியங்கள் நடந்துட்டு இருந்ததோ அந்த மாதிரி உலகத்தினுடைய தலைநகரமா அந்த மாதிரி பாவமான காரியங்கள் கொடுக்கும். சரிங்களா? ஆனாலும் தேவன் சொல்றாரு அந்த ஒரு தீர்க்கதரிசனமா, எல்லா இஸ்ரவேலரும் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு. All Israel will be saved. Okay. All Israel will be saved. தானேமா 26ல. And so all Israel shall be saved. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். There shall come out of Zion the deliverer and shall turn away ungodliness from Jacob. சியோனிலிருந்து டெலிவரர் ரட்சகர் வந்து சியோனிலிருந்து வருவாரு. வந்து இஸ்ரவேல் மக்கள் இடத்துல இருக்கிற அவநம்பிக்கையையோ அவபக்தியையோ யாக்கோபின் இடத்துல இருந்து முற்றுமாக விலக்குவார் அப்படின்னு சொல்லி இல்லையா? அடுத்தது 27 வருஷம். நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. ஓகே, எங்க எழுதி இருக்கிறது? இப்ப எழுதி இருக்கிறது அப்படிங்கிறார் இல்லையா? வந்து என்னுடைய இதுல வந்து நான் டைம் இல்லாததுனால இன்னும் 5 நிமிஷம் இருக்கிறதுனால எங்கெல்லாம் அந்த ப்ராஃபசிஸ் இருக்குங்கிறத வந்து நான் கொடுத்துருக்கேன். ஒரு குயிக்கா வேணா வந்து நம்ம அதுக்கு போகலாம். ஐசையா 55:3 வாசிமா, போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல வாசிமா. ஐசையா 55:3. Incline your ear and come unto me. Hear, and your soul shall live. And I will make an everlasting covenant with you, even the sure mercies of David. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அப்படிங்கிறார் இல்லையா? அடுத்தது 59:21. ஐசையா 59 இங்கிலீஷ் ஒரு விஷயம் வாசிச்சேன். ஓகே, 59:21. As for me, this is my covenant with them, saith the Lord. My spirit that is upon thee, and my words which I have put in thy mouth, shall not depart out of thy mouth, nor out of the mouth of thy seed, nor out of the mouth of thy seed's seed, saith the Lord, from henceforth and forever. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, எரேமியா 31 இருந்து அதுவும் எபிரேயர் 8 வந்து ஒரே வசனங்கள். இன்ஃபேக்ட் ரெண்டுமே ஒரே வசனமா இருக்கும். நீங்க வீட்டுல வந்து அதுக்கப்புறமா கூட படிச்சு பாருங்க.
நியூ கவர்னண்ட்டை பத்தி சொல்றாரு. நியூ கவர்னண்ட் யார் கூட வந்து அவர் ஏற்படுத்துவேன் அப்படின்றத பத்தி சொல்றாரு. நியூ கவர்னண்ட் வந்து புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கிறிஸ்துவனுடைய சரீரத்தோட இல்ல, யூதர்களோட அவர் ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அந்த காரியத்தை வந்து நம்ம 31 எர்மியா 31. Behold, the days come, saith the Lord, that I will make a new covenant with the house of Israel and with the house of Judah. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் உடன்படிக்கையை பண்ணுவேன். 34, 32, 33, 34 முடியாது. 32. ஆமா. Not according to the covenant that I made with their fathers in the day that I took them by the hand to bring them out of the land of Egypt, which my covenant they break, although I was an husband unto them, saith the Lord. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். 33. But this shall be the covenant that I will make with thee, house of Israel. After those days, saith the Lord, I will put my law in their inward parts and write it in their hearts, and will be their God, and they shall be my people. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கை யாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹீப்ரூஸ் 8:8 வந்து 8ல இருந்து 12 முடியும். ஹீப்ரூஸ் 8:8. இந்த ஜெரமியால சொல்லி இருக்கிறதும் ஹீப்ரூஸ்ல சொல்லி இருக்கிறதும் ஆல்மோஸ்ட் வெர்பாட்ரம் சேமா இருக்கும். வார்த்தைக்கு வார்த்தைக்கு 8ல இருந்து 12 முடியாது. For finding fault with them, he said, behold, the days come, saith the Lord, when I will make a new covenant with the house of Israel and with the house of Judah. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறதென்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நாம் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. Not according to the covenant that I made with their fathers in the day when I took them by the hand to lead them out of the land of Egypt, because they continued not in my covenant, and I regarded them not, saith the Lord. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளில் அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலைநிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணி 10:16 இப்ரியர் 10:16 அந்த இதோட முடிச்சுட்டு இந்த வசனத்தை முடிச்சுட்டு நம்ம வந்து 7:30 ஆயிடுச்சு. பிரதர், you give me another just 2 minutes and I will wrap it up. 10:16. This is the covenant that I will make with them after those days, saith the Lord. I will put my laws into their hearts, and in their minds will I write them. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடே பண்ணும் உடன்படிக்கை யாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு. Okay. I will write that my covenant and I will make my new covenant with them again.
இந்த வசனங்களுக்கும் இப்ப நாம படிச்சிட்டு இருக்கிற அந்த ஃப்ரீ வில்லுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? What is the relationship between all these verses we are reading, especially in Romans 11, 25 onwards, you know? And what is the relationship between that and the free will? Although the Israelites were stubborn and rebellious and they were going away from the will of God, He will ultimately bring them to His line and He will glorify His name. He will make a new covenant with them, and ultimately His plan is going to be fulfilled, and Israel will have absolutely no will or control over their own thing. Although they were rebellious, although in spite of their rebellious, God is going to bring glory to His name in and through the Israelites. Okay, இஸ்ரேல் இந்த நம்ம வாசிச்ச இந்த காரியங்களுக்கும் நம்மளுடைய ஃப்ரீவில் அந்த சுய இச்சை சுய விருப்பத்துக்கும் சுய சித்தத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு பார்த்தோம்னா, இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவோ ரிபெல்லியஸா இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாம, அவங்களுக்கு அவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாலோ அவங்க அதை விசுவாசத்தின்படியே கடைபிடிக்காம, ஒரு கடமைக்காக ஒரு கிரியையின் மூலியமாக அவங்க செஞ்சு எப்படியோ பண்ணாலும் கடைசியில என்ன பண்றாரு தேவன் அவர்களை அவர்களோட அவர் பண்ண அந்த உடன்படிக்கையை கடைசியில் நிறைவேற்ற போறாரு. ஆனா எப்படி நம்ம இப்ப இந்த இடத்துல பார்த்தோம் இல்லைங்களா, God is going to God has shut up the entire world to unbelief அப்படின்னு. அது எப்படின்றத வர வாரத்துல பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எனக்கு. நாளைக்கு நான் சென்னைக்கு போறேன். நாளன்னைக்கு எனக்கு தேர்ட் ப்ரொசீஜர், என்னுடைய ஐல லெஃப்ட் ஐல அந்த தேர்ட் ப்ரொசீஜர் இருக்கு. அதற்காக வேண்டி ஜபிச்சு கொள்ளுங்க. எல்லாம் இந்தபடி நல்லபடியா நடந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு I will be staying in Brother Prasanna Kumar's house and will be doing a lot of Bible study with him. So please pray that the time that I'm spending with them is to be fruitful. Please pray for me as I will be going to Chennai tomorrow, and day after tomorrow my third procedure on my left eye is going to be there around 2 o'clock or so. Please uphold me in prayer. I'll be staying in Brother Prasanna Kumar's house and doing a lot of Bible study. So please pray that those Bible study should be profitable for all of us. Thank you very much. Brother, யாராவது ஒருத்தங்க ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. யாராவது ப்ரேயர் பண்றீங்களா? யார் ப்ரேயர் பண்றாங்க? இல்ல சிஸ்டர் ஹேமா ப்ரேயர் பண்றாங்கன்னு கேட்டேன். பிகாஸ் நான் ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணேன், அதனால கேட்டேன். சிஸ்டர் ஹேமா இஸ் தேர்? யா. ஆனா உங்களுடைய ஆடியோ கேட்க மாட்டேங்குது. சிஸ்டர் ஹேமா, we are not able to maybe Brother Prasanna Kumar can pray. Brother Prasanna Kumar, can you pray? I pray in Telugu or English? No, Telugu. Okay. Telugu you pray. ప్రేమగల తండ్రి, నీ నామకి స్తోత్రం, వందనాలు చెల్లిస్తున్నాం తండ్రి. మరి బైబిల్ స్టడీ చేయడానికి తండ్రి మరి ఇచ్చిన సమయాన్ని బట్టి, ఇచ్చిన ఫెలోషిప్ని బట్టి మీకు వందనాలు చెల్లిస్తున్నాం. మరి అనేక విషయాలు తండ్రి, మరి రీవిల్ గురించి, మరి సారెంటీ గురించి, ఇవన్నీ విషయాలు తెలుసుకోవడానికి మీరు మాకు ఇచ్చిన అవకాశాన్ని బట్టి వందనాలు. బ్రదర్ లోయని మీరు దీవించి మరి ఇచ్చిన జ్ఞానాన్ని బట్టి వందనాలు, ఇచ్చిన సహవాసాన్ని బట్టి వందనాలు తండ్రి. మరి మా నెక్స్ట్ ఈ వారంలో ఆయన థర్డ్ ప్రొసీజర్ చేసుకుంటుండగా మీ యొక్క కాపుదలు అనుగ్రహించి, మీకు తండ్రి ఆ ప్రొసీజర్లో జయం అనుగ్రహించి మళ్ళీ సంపూర్ణ స్వస్థత ఆరోగ్యం దయచేయండి. మరి పార్టిసిపేట్ చేసిన ప్రతి ఒక్కరిని మీరు దీవించి ఆశీర్వదించండి తండ్రి. ప్రతి ఒక్కరి అవసరతని కృపలో తీర్చమని ప్రార్థిస్తున్నాం. మరి ఈ యొక్క ఫెలోషిప్ని మీరు దీవించి తండ్రి, మీ యొక్క చిత్త ప్రకారం మేము నడుచుకోవడానికి మాకు సహాయం చేయమని యేసు నామమున ప్రార్థించి వేడుకొంచున్నాం తండ్రి. ఇన్ జీసస్ నేమ్ వి ప్రే.
ஆமென். ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பரவாதே. Amen. ஆமென் ஆமென். Praise the Lord. Praise the Praise Lord. the Lord. Praise the Lord. Praise the Lord. Very Thank you. much for patiently listening.